சங்கநாதம் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். சங்கநாதம் வானொலி அற்புத சிங்கம் ஐயா அவர்கள் ஈழத்து ஊடக வரலாற்றோடு இணைந்த ஒரு பேரறிஞர். மிக அழகான தமிழில் பேசுகிற கான்ஸ்டன்டைன் உட்பட மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வானொலியில் உரையாற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, கிபி 1625 முதல் 1688 வரை வாழ்ந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர் குமரகுரு சுவாமிகள் எனப்படுகிற தமிழறிஞர், சைவ அறிஞர். அவர் மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் போன்ற பல்வேறு சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் அல்லது தமிழ் ஆர்கைவ்ஸில் போய் நீங்கள் தேடுனா அவருடைய குமரகுரு சுவாமிகளுடைய பிரபந்த திரட்டு என்கிற நூல் கிடைக்கும். அதில் அவருடைய நூல்கள் அனைத்தும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் நீதிநெறி விளக்கம் என்கிற ஒரு அருமையான நூல் இருக்கிறது நண்பர்களே. அதில் இந்த கல்வி பற்றி, கல்வியாளர்கள் பற்றி ஒருவர் எப்படி படிக்க வேண்டும், அவர் பிறரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நுட்பமாக கூறுகிறார். கல்வி எத்துணையவாயினும், அதாவது பலவிதமான கல்விகள் உண்டு. அப்போ 17ஆம் நூற்றாண்டிலேயே பல்வேறு விதமான கல்விகள் இருந்திருக்கின்றன என்பதே தெரிகிறது. இடமறிந்து கற்க வேண்டும் என்கிறார். அதாவது ஒரு நூலில் நுட்பமான கருத்துக்கள், பொருளாளர் மிகுந்த கருத்துக்கள் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். அதை எங்கே இருக்கிறது என்பது தேடி அதை மட்டும் ஒருவர் அகழ்ந்து அறிய வேண்டும். அப்புறம் உய்த்துணர்வு அப்படிங்கிறார். மதிநுட்பத்தால் ஆய்ந்து அறிதல். ஒரு கருத்தை சொன்னால் நம்ம அதை அப்படியே மனனம் செய்வது என்பது வேறு, உய்த்துணர்ந்து இடமறிந்து உணர்தல் வேறு. சொல்லிட்டு குமரகுருடிகள் சொல்லுகிறார், கல்வி எத்துணையவாயினும் இடமறிந்து உய்த்துணர்வு இல்லையெனில் இல்லாம். அந்த உய்த்துணர்வு இல்லை என்றால் படித்து பயனில்லை என்கிறார். அடுத்து உய்த்துணர்ந்தும் சொல்வன்மை என்றெனில் என்னாகும். அதை பிறர் மனங்கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக எடுத்து சொல்லணும், நுட்பமாக சொல்லணுங்கிறது அவருடைய கருத்து. அப்படி ஒருவர் நுட்பமாக சொல்ல கற்றுக்கொள்வாரேயானால் அகுதுண்டேல் பொன்மலர் நாற்றமுடைத்து. ஒரு பொன்னால் செய்யப்பட்ட மலர் நறுமணம் உடையதாக மாற்றினால் எப்படி இருக்குமோ அதுபோன்று இருக்கும்னு சொல்லி, அப்போ இன்றைக்கும் மாணவர்கள் எங்கே எது இருக்கிறது என்பதை தேடி படிக்க வேண்டும். அதை தன்னுடைய படைப்புத்திறனோடு புதிதாக உருவாக்குதல் வேண்டும். அதை சிறப்பாக சொல்லுகிற ஆற்றல் வேண்டும். அது பொன்மலருக்கு நறுமணம் பெற்றிருப்பது போல அப்படிங்கிற பொன்மலர் நாற்றம் உடைத்துன்னு குறிப்பிடுகிறார் நண்பர்களை. அதை போலவே இன்னொரு பாடல் அந்த நீதிநெறி விளக்கத்தில் சொல்கிறார், முற்றும் உணர்ந்தவர் இல்லை. இது கல்வியாளர்கள் அவசியம் மனதில் பதிய வச்சுக்கணும். நாம் கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுங்கிற உணர்வு. முற்றும் உணர்ந்தவர் இல்லை. முழுவதும் கற்றனம், நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன் என்று களியேற்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் ஒன்றும் இருக்க வேண்டாம். சிற்றுளி கல்லும் தகரும். ஒரு சின்னூண்டு உளி இருக்க, அது ஒரு பெரிய பாறையை உடைச்சிடும். நறுங்கிழாய், நறுங்குழலாய் பெண்ணே அப்படின்னு முன்னிலையில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, கொல்லுளை கூடத்தினால். ஒரு பெரிய பட்டறையில், ஒரு கொல்லர் கூடத்தில் பெரிய பெரிய சம்மட்டி இருக்கும். அந்த சம்மட்டியால் கூட ஒரு பாறையை உடைக்க முடியாது. ஆனால் சிறிய உளி உடைத்து விடும். பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பல முனைவர் பட்டங்கள் முடிச்சிருக்கலாம், பெரிய பல்கலைக்கழக தலைவராக இருக்கலாம், பெரிய நான் அறிஞர்னு சொல்லிக்கலாம். ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு நல்ல கருத்தை, ஒரு சிந்தனையை குறைவாக கற்றவர் சொல்லிவிடுவார். சில கற்றார் கண்ணும் உளவாம்னு அருணதிசாரம் சொல்கிற மாதிரி, பல கற்றாருக்கு அச்சாணி அன்னதோர் சொல் அருணதிசாரம் சொல்லும். நிறைய படித்தவனை குறைவாக தெரிந்தவர் சில நல்ல கருத்துக்களை கூறுவார்கள்னு சொல்லி. அதுதான் இங்கேயும் பார்க்குறோம். முற்றும் உணர்ந்தவர் இல்லை, முழுவதும் கற்றனம் என்று களியேற்க, சிற்றுளி கல்லும் தகரும். எது தகரா? கொல்லுளை கூடத்தினால். அப்போது அந்த சம்மட்டியால் தகர்க்க முடியாத பாறையை உளி தகர்ப்பது போல, தன்னை பெரிய அறிவாளி என கருதி கொள்கிற ஒருவனால் செய்ய முடியாததை சாதாரணமாக கற்றவர் கூறிவிடுவார். ஆகையினாலே உனக்கு தலைக்கணம் வேண்டாம். ஆக நான் தான் கற்றவனுங்கிற சிந்தனை கூடாது. அப்போது கற்றவர்களுக்கு அடக்கம் வேண்டும், கற்றவர்களுக்கு அவையடக்கம் வேண்டும், கற்றவர்கள் தன்னடக்கத்தோடு வாழ வேண்டும், கற்றதை நுட்பமாக கற்க வேண்டும், எங்கே இருக்கிறது என்பது தேடி கற்க வேண்டும். தேடி கற்றவற்றை எளிமையாக, நிரல்பட, நுட்பமாக, சுவைஞனுக்கு புரியக்கூடிய வகையிலே சொல்ல வேண்டும். அவர்கள் பொன்மலர் நறுமணம் பெற்றது போன்றவர்கள் அப்படிங்கிற கருத்தை கூறுகிற குமரகுருபரடிகள் அவரே ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக, மிகச்சிறந்த படைப்பாளியாக
இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் நன்றி.